ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதா குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் எக் பவுச். தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வெங்காயம் சின்ன சைஸில் 2 எடுத்துருக்கேன்ப்பா. கொத்தமல்லி, முட்டை 4, வேக வைத்த தோல் உரித்த முட்டை 2, கொத்தமல்லி வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. மிளகுத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. ஒரு தாளிப்பு பேனை அடுப்பில் வச்சுருக்கோம். அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் டிஷ் நல்லா வரும். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக குக் ஆகட்டும். நம்ம சேனலில் டேஸ்டான ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம்ப்பா. உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங்லாம் வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்டியான சிம்பிளாக ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இதை செஞ்சிங்கன்னா இந்த எக் பவுச் அடிக்கடி எல்லோரும் விரும்பி கேட்பாங்க. இப்போ யூடியூப்பில் வைரல் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இது. நான் முட்டையை அப்படியே அடுப்பில் அப்படியே உடச்சி ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா ஒரு பவுலில் 2 எக்கையை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு கடாயில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வைங்க, அப்போ தான் நல்லா வரும் இந்த டிஷ். இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை நடுவில் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் இந்த எக் பவுச் ரெடி ஆயிரும். ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபி இது. பெப்பர் சேர்த்துருக்கேன். மேலாக்க கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்கையில் இந்த மாதிரி ஓரமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு திருப்புறதுக்கு. ஓரமாக அப்படியே கீறின மாதிரி எடுத்துட்டு அப்படியே இதை அப்படியே திருப்பி விட்டுறணும். அது திருப்பினோன்னா அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட வேண்டியது. 2 கட் பண்ணால் இந்த மாதிரி சூப்பரான எக் பவுச் தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.